ஆற்றல் அப்படின்னா என்னென்னா பெரிய ஒன்றும் விஷயம் இல்லை. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம பேசுவாங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போனால் எல்லாம் பாசிட்டிவாக நடக்குது, வேறு அந்த இடத்துக்கு போனால் அங்கே ஒரே நெகட்டிவிட்டி. இது நம்மளே எல்லோரும் இயல்பு வாழ்க்கையிலே நம்ம சந்திச்சிருப்போம். அதே மாதிரி தான் டூ வீலர் பழுதாயிடுச்சுன்னா அதை போய் ஒரு இடத்துல கொடுத்து அதை ரிப்பேர் பண்ணால் தான் திரும்ப அந்த நம்ம டூ வீலர் எடுத்து ஓட்ட முடியும் இல்லையா? அதே மாதிரி நம்ம பாடிக்கு அந்த ரிப்பேர் ஒர்க்கு நடக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் அந்த ஆழ்நிலை தூக்கத்தில் இயல்பாகவே நடக்கிற மாதிரி நம்ம பாடியில் வடிவமைப்பு இருக்குது. சயின்டிஃபிக்காக நிறைய மாறுதல்கள் நடைபெறும் போது தியானத்தினால அவங்களால எந்தவித கஷ்டத்தையும் எதிர்கொள்கிற ஒரு மன தைரியம், ஒரு ஆற்றல் எல்லாமே கிடைக்குது. இந்த குழந்தை இந்த மாதிரி தான் இதை அனுபவிக்க வந்திருக்கு, அதை நான் ஏற்றுக்கணும், அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற இன்னொன்று நானே தான் அதற்கான ஒரு பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வந்தது. இது மதம் சம்மந்தப்பட்டது இல்லை. அதனால தான் இப்போ கோவிலில் நம்மளுக்கு ஒரு மூலவர், ஒரு சிலை, ஒரு சாமி அப்படிங்கிற ஒரு உருவம் இருக்கும். இப்போ பிரமிட் ஒரு செக்யூலர், இது மத சார்பற்றது. அதனாலையுமே எங்களுக்கு பிரமிட் அசோசியேஷன் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இதில் நம்ம எந்த தெய்வங்களை குறிப்பிட முடியாமல் எல்லாருமே மாஸ்டர்ஸ். இது இந்த மதத்தினர் தான் வரணும், இந்துக்கள் தான் இது இல்லை, இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. இது மனிதன் உங்களுக்கு தியானம் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு மெடிடேஷன் தான் இந்த பிரமிட் மெடிடேஷன். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எழிலரசி. நான் என் ஹஸ்பண்ட் டாக்டர் ராஜா ரெண்டு பேருமே அரசு மருத்துவர்களாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் வேலை செய்கிறோம். இந்த தியானம் இதை எங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிஎம்சி மூலமாக தான் இவ்வளோ டீட்டெயிலாக அறிமுகமாச்சு. அதற்கப்புறம் நம்மளை முன்னோக்கி கொண்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு தியானன்ற ஒன்று காதில் விழுறது, அந்த ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய முன்னேற்றம் அவங்க கையில் தான் இருக்குது. இப்போ இந்த பிரமிட் கட்டியிருக்காங்க, அவங்க உறவினர்களாக இருக்கட்டும், இந்த ஊருக்காரவங்களாக இருக்கட்டும், இது எதுக்கு இதை போய் கட்டியிருக்காங்க, இதனால் என்ன வரப்போகுது அப்படின்னு நினைப்போம். இப்போ ஒரு கோயில் கட்டினா அந்த ஊருக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த பிரமிட் ஆற்றலை உள்ளே வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த ஊருக்கு கிடச்சிருக்கு, அதுவும் நம்ம கரூரில் அமைஞ்சிருக்குங்கிறது பெரிய விஷயம். இது வரதுக்கு இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்லாம் நம்ம யோசிச்சிருந்த நேரத்தில் டக்குன்னு திவ்யா மேடமும் செந்தில்குமார் சார் அவருக்கு தான் இந்நேரத்தில் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட கன்சர்ன் இல்லாமல் நம்ம திவ்யா மேடம் இந்த அளவுக்கு இதை மெட்டீரியலைஸ் பண்ணியிருக்கவே முடியாது. அதுக்கு நம்ம யூனிவர்ஸ்க்கும் நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆற்றல் மையம் இங்கே வந்திருக்கு. ஆற்றல் அப்படின்னா என்னென்னா பெரிய ஒன்றும் விஷயம் இல்லை. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம பேசுவாங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போனால் எல்லாம் பாசிட்டிவாக நடக்குது, வேறு அந்த இடத்துக்கு போனால் அங்கே ஒரே நெகட்டிவிட்டி. இது நம்மளே எல்லோரும் இயல்பு வாழ்க்கையிலே நம்ம சந்திச்சிருப்போம். அதே மாதிரி தான் இந்த கோவில் மாதிரி தான் இந்த பிரமிடுக்கு போனால் ஒரு நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஆற்றலில் நம்ம இருக்கும்போது நம்மளுக்குள்ளேயும் அது வரும்போது நம்மளுக்கு இந்த ஆற்றல் வரும். இப்போ ஸ்ட்ரெஸ் எப்படி எனக்கு போச்சுன்னு அறிவியல் பூர்வமாக சொல்கிறதுக்கும் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட பாடி, நம்ம உடல் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, நாள் பூரா நம்ம உடம்பு ஒரு மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணுது. இருதயம் அதோடைய வேலையை பண்ணுது, குடல், உள்ளுறுப்புகள், மூளை எல்லாமே அதோடைய வேலையை செய்யுது. ஆனால் அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்டு தேவை இல்லையா? அதான் ஒரு 24 மணி நேரத்தில் எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்குது. ஆனால் ஒரு ஸ்லீப் மோடுக்கு அது போகணும். அதுக்காக தான் நம்மளுக்கு தூக்கம் அப்படிங்கிற ஒன்றை இறைவன் வடிவமைச்சு இந்த இரவு நேரத்தில் நம்ம தூங்க வைக்கிறாங்க. அப்போ அந்த தூக்கத்தில் நார்மலாக ஒரு 4 நிலைகள் இருக்குது. அதில் ஒரு 3வது நிலை ஆழ்நிலை தூக்கம். அந்த ஆழ்நிலை தூக்கத்தில் என்ன ஆகும்னா, நம்மளோட பாடியோட ரீசெட் பட்டன் இருக்கும். அந்த பாடி தன்னைத்தானே
குணப்படுத்திக்கக்கூடிய சக்தி, அந்த ரிப்பேர் மோடு, அந்த டைம் தான் அது ஒர்க் ஆகும். ஒரு 2 வீலர் பழுதாயிடுச்சுன்னா அதை போய் ஒரு இடத்துல கொடுத்து அதை ரிப்பேர் பண்ணால் தான் திரும்ப அந்த நம்ம 2 வீலர் எடுத்து ஓட்ட முடியும் இல்லையா? அதே மாதிரி நம்ம பாடிக்கு வந்து அந்த ரிப்பேர் ஒர்க் நடக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் வந்து அந்த ஆழ்நிலை தூக்கத்தில் இயல்பாகவே நடக்கிற மாதிரி நம்ம பாடியில் வடிவமைப்பு இருக்குது. ஆனால் நம்முடைய ஸ்ட்ரெஸ்னாலையும் நம்ம அந்த ஆழ்நிலை தூக்கத்துக்கே போகாததுனாலையும் அந்த அந்த செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம், அந்த ரிப்பேர் ஒர்க் நடக்க வேண்டிய நேரத்தில் நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இல்லாததுனால நம்ம உடம்புல நோய்கள் உருவாகுது. அந்த நோய்களை ஒரு நோய் இப்போ உருவானுச்சுன்னா, இப்போ கையில் ஒரு காயம் அடைஞ்சிச்சு, ஒரு கீறல் விழுந்துச்சுன்னா அந்த கீறலை சரி செய்கிறதுக்கு தானாகவே ரத்தம் நிற்கிறதுக்கு எல்லாமே மெக்கானிசம் இருக்கிற மாதிரி, இப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஒரு நோய் கிருமி வந்தால் அந்த கிருமியை வெளியே தள்ளுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது. இப்போ கொரோனா வந்துச்சுன்னா மருந்து எடுத்தாலும் சரியாகும், மருந்து எடுக்கலைனாலும் அதுக்குரிய நம்ம பாதுகாப்பு முறைகள் வச்சாலுமே சரியாகும். அது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நோயுமே அதுக்கு குணப்படுத்துறதுக்குன்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது. அந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகணும்னா சில சிச்சுவேஷன் இருக்கணும். அந்த சிச்சுவேஷன் அந்த ஆழ்நிலை தூக்கத்தில் நடக்கும். இப்போ நம்மளுடைய தூக்கமும், யாராவது நிம்மதியாக தூங்குறாங்களா? இயல்பு வாழ்க்கையில் இருக்கும்போது நிம்மதியான தூக்கம் இல்லை, சரியான உணவு நம்ம விட்டுறோம், அது இல்லாமல் ஏகப்பட்ட கெட்ட விஷயங்களை எடுத்துக்கிறோம். இதனாலலாம் அந்த ரிப்பேர் ஒர்க்கு நடக்க மாட்டேங்குது. டெய்லி நம்ம உடம்பை ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நடக்காமல் உடலில் நோய்கள் அதிகமாகிக்கிட்டே போகுது. அது ஒரே நாளில் இல்லை, பல நாட்களாக நடந்து அந்த நோய் குணமடையாமல் நோயாக மாறிடும். அதுதான் சுகர், ப்ரெஷர், இருதய நோய், மூளை சம்பந்தமான நோய், மூட்டு சம்பந்தமான நோய், எல்லா வித நோய்களுக்குமே இதுதான் பேசிக் ரொட்டீன் மெக்கானிசம். அப்போ அந்த ரிப்பேர் ஒர்க்கை வந்து நாங்கள் பண்ண முடியாது, டாக்டர் பண்ண முடியாது. டாக்டர் என்ன பண்ணுறாங்க, அந்த ரிப்பேர் நடக்காததுனால ஏற்பட்ட டேமேஜை டெம்பரரியாக மறைப்போம். இதுதான் உண்மை. இப்போ டெம்பரரியாக அந்த நோயினால் வரக்கூடிய வலியை மறைக்கிறதுக்கு நம்ம மாத்திரை கொடுக்குறோம். ஒரு விட்டமின் டி எடுக்கிறோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. விட்டமின் டி வந்து சூரிய சக்தினால தான் நம்ம உடம்பு உற்பத்தி செய்யணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், உடம்புல வந்து விட்டமின் டி குறைபாடு வந்தால் விட்டமின் டி மாத்திரை போடு அப்படின்றவாங்க. ஆனால் அந்த விட்டமின் டி மாத்திரை வந்து உண்மையாக நம்ம உடம்புல உருவாகிற விட்டமின் டி அளவுக்கு வேலை செய்யாது. அது செய்கிற வேலையை இது நடிக்கும். நம்ம கொடுக்குற சத்து மாத்திரை ஒரிஜினலாக உருவாகிற விட்டமின் டி, நம்ம உடம்பு உற்பத்தி செய்கிற விட்டமின் டி மாதிரி இது நடித்து அந்த இடத்துல நம்ம எல்லாரையும் ஒரு மறைப்பொருளாக தான் இது பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ரியலான விட்டமின் டி எங்கேருந்து கிடைக்கும்னா சூரிய சக்தியிலேருந்து தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நோய்க்குமான அந்த செல்ஃப் ஹீலிங் தான் உண்மையான ஹீலிங். இப்போ நம்ம கொடுக்குற மாத்திரை மருந்து, டாக்டர்ஸு, மற்ற எல்லாமே வரக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளையுமே சொல்கிறேன், எல்லாமே கொடுக்கறது வந்து உடம்பே அதை சரி செய்யாமல் மற்ற மருத்துவங்கள் எல்லாமே போய் போலியான ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் வேலையை தான் செய்துட்ருக்கும். ஸோ அப்போ ஏன் மாத்திரைகள் வந்து கொடுத்தாலும் குணமடையாத சில வியாதிகள் இருக்குது அப்படின்னா, இந்த தம்மோட உள்ளே இருக்க ரிப்பேர் ஒர்க்கை தானாக செய்ய வைக்கிறோம். அதுக்கான முயற்சி வந்து இந்த தியானத்தில் கிடைக்கும். அதுதான் இப்போ தியானம் பண்ணால் உடல் நோய்கள் குணமாகும், நோய்கள் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுடைய தாற்பயம் என்னென்னா, செல்ஃப் ஹீலிங் ஸ்விட்சு வந்து இந்த தியானம் ஆன் பண்ணும். எப்படின்னா, அந்த ஆழ்நிலை தூக்கத்தில் நடக்க வேண்டிய ரிப்பேர் ஒர்க்கு இந்த தியானத்தில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது ஒரு விஷயம். இன்னொன்று, நீங்கள் தியானம் பண்ணும்போது ஆழ்நிலை தூக்கம் தானாகவே உங்களுக்கு வரும். அப்போ தானாகவே அந்த ரிப்பேர் ஒர்க்கும் நடக்க ஆரம்பிக்கும். இது இல்லாமல் நம்மளுக்கு இப்போ ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தர் வந்து ஞானம் அடைஞ்சார். அது எப்படி ஞானம் அடைஞ்சார்? வெறும் தியானம் பண்ணுறதுனால எப்படி ஞானம் வருது? அதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கும்போது மூளையில் சில செல்கள் வந்து நியூரான்ஸ்னு சொல்லுவோம். நியூரான்களில் நிறைய கனெக்ஷன்ஸ் உருவாகும். அந்த கனெக்ஷன்ஸ் வந்து
இந்த தியானத்தின் மூலமாக அதிகமாகுது. அப்போ எப்படி வந்து தியானம் செஞ்சால் ஞானம் எப்படி வருது அப்படின்னா, இந்த கனெக்ஷன்ஸ், நியூரல் கனெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும்போது, இப்போ ஒரு ஜீனியஸ் எப்படி அவருடைய மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யுமோ அதே அளவுக்கு சுறுசுறுப்பு இந்த தியானம் செய்பவர்களுடைய மூளைக்கு அந்த திறன் கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம உடல்லையும் சயின்டிஃபிக்காக நிறைய மாறுதல்கள் நடைபெறும்போது தியானத்தினால அவங்களால எந்தவித கஷ்டத்தையும் எதிர்கொள்கிற ஒரு மன தைரியம், ஒரு ஆற்றல் எல்லாமே கிடைக்குது. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை நான் சமாளிப்பேங்கிற உள்ளேருந்து ஒரு தைரியம், அது வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. நம்மளுக்கே வரக்கூடிய அந்த உள்ளேருந்து வரக்கூடிய சில ஆற்றல் அது வந்து நம்மளுக்கு புதுப்பிக்கப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வரும். இப்போ நான் ஆரம்பித்த கதைக்கு வரேன். என் பையனால் தான் எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ இந்த தியானம் பண்ணதுக்கப்புறம் எனக்குள்ளே நடந்த இந்த மாற்றல்கள்னால உடல் நோய்களும் குணமாச்சு, மன தைரியம் வந்துச்சு. என்னுடைய அந்த குழந்தை வந்து அது இந்த லைஃப்பை அந்த மாதிரி ஒரு டிசைனில் அனுபவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் அது வந்து ஒரு குறை, அதை வந்து தவறு, அவனை நார்மல் ஆக்கணும், அவனை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் மாதிரி இந்த குழந்தை இந்த மாதிரி தான் இதை அனுபவிக்க வந்திருக்கு. அதை நான் ஏற்றுக்கணும், அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற இன்னொன்று நானே தான் அதற்கான ஒரு பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வந்தது. அவன் எதற்கான வந்தான் அப்படிங்கிறது அதன் மூலமாகவும் ஒரு பெரிய ஒரு வேறு யாரும் இதெல்லாம் சொல்லியிருந்தா கூட என்னால் ஏற்றுக்க முடியாது. அதை நானே உணர்ந்த போது அந்த பெரிய வாழ்க்கை கஷ்டம் என்னை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய மனமாற்றங்கள்னால நாங்கள் தொடர்ந்து இன்னும் அது வந்து ஒரு வாழ்க்கைக்குரிய பெரிய சுமையாகவே இல்லாமல் அது சுகமாக அவனும் எப்பயுமே எங்கள் கூட வருவான். இன்றைக்கி வந்து அவங்க வீட்டில் ஒரு சில விஷயங்களால் தூங்கிட்டாரு, எழுந்துச்சு அவரை கிளப்பி கூப்பிட்டு வர முடியல நேரத்துக்கு. மற்றபடி அவரும் இப்போ தியானம் செய்ய கற்றுக் கொடுத்துருக்கோம். அவங்களும் எங்களோட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே ஒரு சந்தோஷமாக ஒரு ஆன்மீகம் அப்படின்னா இந்த உடனே இது வந்து தியானம் பண்ணணுன்னா நீங்கள் இந்துவாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து மதம் சம்மந்தப்பட்டது இல்லை. அதனால தான் இப்போ கோவிலில் வந்து நம்மளுக்கு ஒரு மூலவர், ஒரு சிலை, ஒரு சாமி அப்படிங்கிற ஒரு உருவம் இருக்கும். இப்போ பிரமிடு வந்து ஒரு செக்யூலர், இது வந்து மத சார்பற்றது. அதனாலையுமே எங்களுக்கு பிரமிட் அசோசியேஷன் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இதில் வந்து நம்ம எந்த தெய்வங்களை குறிப்பிட முடியாமல் எல்லாருமே மாஸ்டர்ஸ். இது வந்து இந்த மதத்தினர் தான் வரணும், இந்துக்கள் தான் இது இல்லை, இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. இது வந்து மனிதன் உங்களுக்கு தியானம் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு மெடிடேஷன் தான் இந்த பிரமிட் மெடிடேஷன். அதனால் இது ரொம்ப எளிமையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கிலேருந்தே ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் சின்னதாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்க டவுட்ஸை வந்து திவ்யா மாஸ்டர்கிட்டையோ இல்லை உங்களுக்கு இந்த பிரமிட் பிஎம்சி சேனல்லையே கீழே ஸ்க்ரோலிங் வரும், அந்த நம்பருக்கோ ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி இன்றைக்கி உக்காந்தேன், எனக்கு தலை வலிச்சுது, இல்லை இன்றைக்கி உக்காந்தேன், இன்றைக்கி இந்த உணர்வு ஏற்பட்டுச்சு, இந்த எண்ணம் ஏற்படுது, இது நான் செய்யணுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் பேசுங்க. நீங்கள் முயற்சி செய்யாமல் உங்களால் மேம்பட்டு போகவே முடியாது. உங்களுக்கு வர சந்தேகங்களை நீங்கள் தான் தேடி விடை கண்டுபிடிக்கணும். அதுதான் தேடல்ங்கிறாங்கல்ல, அது பெரிய என்னமோ நம்ம தேடி பயணம் போகணுங்கிறது இல்லை. சின்ன மனசில் ஏற்படுற கொஸ்டின்ஸ்க்கு பேர் தான் தேடல். அந்த கொஸ்டின்ஸ்க்கு இப்போ ஈஸியாகவே ஆன்சர்ஸ் கிடைக்குது. சோஷியல் மீடியா மூலிமா, யூடியூப் மூலிமா, புக்ஸ் இருக்குது, ஆன்லைனில் கூகுளில் நீங்கள் எதை சர்ச் பண்ணாலும் இப்போ நாங்கள் எல்லாம் பேசின எல்லா விஷயங்களுமே எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இதுதான் இப்போதைக்கான நம்மளுடைய தேடல் வந்து ரொம்ப ஈஸியாக இப்போ கிடச்சிருச்சு ஆன்சர்ஸும். அதனால் நீங்களே சர்ச் பண்ணுங்கள். டெய்லி ஃபஸ்ட்டு ஒரு மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பயணிங்க. அடுத்து நேரடியாக நம்ம சந்திக்கும் போது நேரடியாக உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். தொடர்ந்து ஆன்லைன் ஜூம் செஷன்ஸ் இருக்குது, எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது. அதை நீங்கள் தேடுறதுல தான் உங்களுடைய பலன் இருக்கும். அது மாதிரி இந்த தியானத்தை நீங்கள் எல்லோரும் கற்றுக்கிட்டு உங்களுடைய உடல் மன
ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம எல்லாருமே போவோம் அப்படின்ட்டு உங்கள் எல்லாரையுமே வாழ்த்தி வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.